பேரை பார், சக்தி நாடக சபா. கத்தி பேசுறது கூட தெம்பு இல்லை. நாடகம் போட்டு 6 மாசம் ஆச்சு. இவனா இழுத்துட்டு இருக்கா, உயிர் போயிட போகுது. பசி பசிதா பசிதா ரெடி பண்ணிட்டேன். டெய்லியும் ஒரு பசி, அதை விட்டுறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பசி. அது என்ன பசி? என்ன பசி? ஐ பசி. கொலை பண்ணிடுவியா? அப்ப அது கொலை பசி. டேய், ஏன்டா உங்களை உயிரை வாங்குற? என்னடா இங்க கத்தி நிக்கிறீங்க? ஒரு கலைஞனுக்கு தேவை ஒத்திக ஒத்திக ஒத்திக. ஏய், கொஞ்சம் ஒத்திக. குரு, ஒரு நாடகம் போறேன்னா அதுக்கு ஒத்திக 1 வாரம் வைக்கலாம். 6 மாசமா ஒத்திக ஒத்திக ஒத்திகன்னு போனா நாடகம் எப்ப போடுவேன்? கோமதி, இந்த மாதிரி நீ பேசக்கூடாது. ஆனா பரவாயில்லையா, பசியை தாங்கிக்குவேன். சரி, உன்னெல்லாம் பாரு, கும்பகர்ணன் கேரக்டருக்கு வந்தான். கர்ணம் கர்ணம். ஆமா, இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு மரணம். நீங்களாம் நல்லா வரணும் தானே நான் போறான்னுக்கிறேன். நான் ஊரை பார்த்து போறேன். டேய், என்னடா இப்படி சொல்ற? டேய், உங்ககிட்ட காசு இருந்தா கூடு. டேய் கோமதி, நம்ம டீம்ல கலைத்தாயின் மூத்த மகன்றா நீ. என்ன சொன்ன? கலைத்தாயின் மூத்த மகன். நல்லா பாடுறா. ஐயோ, பிதாமகன் ரேஞ்சில் இருக்கிறேன். நான் கலைத்தாயின் மூத்த மகனா? எந்த ஊர்லயா கலைத்தாயின் மூத்த மகன் எப்படி இருக்கிறான்? அதை கொடுத்து கோமதி, உங்களை நல்லா தானே கோமதி நான் வச்சுருக்கிறேன். என்னத்த வச்சுருக்கிற? இப்படி பாரு, நான் என்ன நிலைமையில இருக்கிறோம். சரி சரி, நீ நல்லா சால்வை எங்கேயுமோ அப்படியே ஜம்முன்னு செழிப்பா தானே இருக்கிற. யாரு? நானு. ஆமா கோமதி, நாடகத்துல யாரா விலகும் போது நடிக்கிறவன் கலைஞன் இல்ல, தரைய வச்சு மறைக்கிறான் பத்தியா? இப்போ தெரிஞ்சுங்க எல்லாரும் கசரு. சரி சரி, ஒத்திக்க ஒத்திக்க ஒத்திக்க. இவனுக்கு எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? கோமதி, இப்ப என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, அவன் பசி இருக்குதுன்னு சொன்னான். ஏய், எதுக்குடா அதை சொன்ன? நீ என்ன சொன்ன? எதுக்குடா அந்த மானங்கட்ட பொழப்பு? 10 வருஷம் என் ட்ரூப்ல இருக்கிற ஒரு மாடுலேஷன் இப்படியா சொல்லுது? பைத்தியக்காரா, என்ன பாரு, எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? எப்பா, தெரியாம சொல்லிட்டேன்பா, தெரியாம சொல்லிட்டேன். நீ கலைத்தாயின் மூத்த மகனா, என் இளைய மகன்றா. இவன் அடிக்க போறான் பாரு. நீ பாரு, நீ என்ன பாரு. டேய், எதுக்குடா இந்த மானங்கட்ட? பசிதா ரெடி பண்ணிட்டேன். ஒரு பையன் என்ன பண்ணா? யாரு சார்? இங்க சக்தி நாடக சபா இதானா? ஆமா, என் பேர் சண்முகம் சார். இருந்துட்டு போட்டோம். சேலத்துல இருந்து வரேன். வா. 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க தானே நாடகம் போட்டீங்க? அது 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டோம். இப்ப என்ன? நான் அன்னைக்கே ஸ்டேஜ் ஆண்ட ஓடி வந்து உங்களுக்கு கொடுத்துடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க எல்லாம் கிளம்பிட்டீங்க. ஏய் கோமதி, பரிசு பொருள் வாங்குற அளவுக்கு பெரிய ஆயிட்டியா நீ? இல்ல குரு, அதை வாங்கி உங்ககிட்ட கொடுக்கலாம்டா. ஏய், எங்க தராத்தலாம் தெரியும், நான் தாங்க தலைவர். ஐயா, நீங்க தான் தலைவரா? எனக்கு கொடுங்க. அப்போ உங்ககிட்ட தான் கொடுத்துடணும். பட்டுன்னு கொடுங்க. ஐயா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. போன வாட்டி போட்டீங்களா நாடகம்? ஆமா. அதுல மகாபாரதத்துல ராமரும் தர்மரும் உட்காந்து தாயபாச ஆடினாங்கன்னு எழுதினது யாரு? நீங்களா எழுதுனீங்க? அதுல நீங்க நடிச்சிருக்கீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. இந்த கர்ண கடைசியில நெஞ்சில அம்பு பட்டு படுத்துன்னு பாரு, அந்த டைலாக் நீங்க தானே சொன்னீங்க? ஆமா ஆமா. அந்த டைலாக் கொஞ்சம் சொல்லுங்க. கர்ணா, கஷ்டத்துல கைட்டி குத்திய கவசம், இன்னும் 1 வருஷத்துல உனக்கு வரப்போகுது தவசம். உங்களுக்கு இன்னைக்கே தவசம். அப்படியா? நீதானே தலைவர்? நீதானே தலைவர்? துணை தலைவர். துணை தலைவர். ஐயா பத்துக்குறா. ஐயா ஏய், 3 பேர் அடிக்கிற தெரிச்சு ஓடுறானுங்க. நல்லா சாப்பிட்டு என்ன உண்ட மயக்கமா? உண்ட மயக்கமா? ஏய், வலிக்குதா? இல்ல, பசிக்குதா? அந்த நேரத்துல நீ என்ன வேஷம் போட்ட? கர்ணன். பார்க்க கர்ண கூடுதமா வர, நீயா கர்ண வேஷம் போட்ட? எதுல இந்த மானகட்ட பொழப்பு? அது சொல்லக்கூடாதுங்க. எதுக்குடா இந்த மானகட்ட பொழப்பு? ஏய், இன்னொரு வாட்டி நாடகம் எங்கன்னா போட்டீங்க, நடக கால் இருக்காது. கால் இருக்காதா?
யானைக்கு 4 கால் இருந்தாலும் அதனால கால் மேல கால் போட்டு உட்கார முடியாது. ஒரு நிமிஷம். என்னடா என்னடா அவ்வளவு கொடூரமா இருக்கு. டேய் அத கேட்டு வர அடி வாங்குறியா? கொடூரமா நடக்குற. அண்ணே அண்ணே அந்த கைது ஜோக் சொல்லிட்டானே. அவன் எங்க போறான்? அவன் எங்க போறான்? திருப்பி ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து வந்து அடிக்கிறாரு கூட்டுக்கு. போன் அடிக்குது பாரியா, போன் அடிக்குது பாரியா. ஹலோ 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 சொல்லுங்க. சார் சக்தி நாடக சபா தானே? எஸ் ஆமா. அட்ரஸ் எப்படி தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஆ சக்தி நாடக சபான்னு மஞ்சள் கலர்ல போர்டு போட்டிருக்கு. ஆமா. உள்ள எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வரணுமா செகண்ட் ஃப்ளோர்ல வரணுமா சார்? அதான் வேணாம், போர்டு கீழே துணி இருக்கு, அதை தூக்கிட்டு உள்ள வாங்க. ஒரே முக்கியமான ஒரு வேலை வந்துக்குது. யாரோ ஒருத்தர் நாடகம் புக் பண்ண வந்துக்கிறாங்க. அதான் சொல்றேன். இங்க வா. இங்க வா. வேணாம் இல்லாம எழுதிருக்கான் பாரு குரு. ஏய் ஏய், வந்துட்டு போறவன் ஜோக் சொல்லுமா? சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்றா. சோ புக் ஆகணும். பசில இருக்கா? சத்தியம் பண்ணு. சோறு இல்லாம கூட இருப்ப, ஜோக் இல்லாம சொல்றா. சத்தியம் பண்றா. பண்றேன். நீ இருப்படா, நீ இருப்ப, நான் இருப்பேன். போறா. பண்றேன். போடு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லு. 4 கை சேர்ந்தா ஒரு கை வரும். என்ன கை? நான் கை. நம்பிக்கை. போடா. சத்தியம் போடுறா. சத்தியம் போடுறா. அவன் பார்த்தேன்னா சத்தியம் போடுறா. சத்தியம் பண்றா. நட்புக்காக அடிக்கிறேன். சார் சக்தி நாடக சபான்றது சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க இல்லையா ஏங்கிட்டா சார்? என்ன ஒரே ரத்தமா இருக்கு ரத்த கலரி ஒரு நாடகம். சார். சார் ஒரு சின்ன விஷயம். கோயம்புத்தூர்ல எங்க ஊரு. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா மழை தண்ணியே இல்ல சார். பெரியவங்களை கிட்ட கேட்டேன், எதனா புராண நாடகம் போட்டா கண்டிப்பா மழை வரும்னு சொன்னாங்க. அதனால நாடகம் கொஞ்சம் பக்காவா போட்டு கொடுக்கணும். அருமையா போடலாம் சார். குரு நான் மாமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்குறேன். சார் இவர் வந்து துணைத் தலைவர். வணக்கம் சார். எல்லா கட்டும் போடுவார். ராஜா பாட்டு தங்கத்தோர. இவரு அவர் டைகர் காலம் தங்கத்தோர. நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, அந்த தம்பியா ஒரு கலகலன்னு இருக்க மாட்டாரு. அவன் சைலண்ட் மூட்ல இருக்கார். சைலண்ட் மூட்ல. நாடகம் பண்ற இவரே இப்படி இருந்தா பாக்குறவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா கலகலன்னு இருக்குறாங்க. இப்ப ஒரு நிமிஷம் இத புடிங்க. போதுங்க சார். இருங்க சார். ஏங்க நாடகம் பண்ண வேணாமா? தம்பி தம்பி சார், பச்சை கிளியா பச்சையாகுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா அது சரியா வேவல. இப்படி ஞான சூன்யமா இருக்காரு. பாருங்க, அவரை சிரிச்சு பேச சொல்லுங்க. சொல்லிட்டேன். அவரை சார் உங்களுக்கு நான் ஊர்ல மழை வரல, அதான் சார் பிரச்சனை. சரிங்க சார் பிரச்சனை இப்போ. சார் பச்சை சார். இருங்க இருங்க இருங்க. அட்வான்ஸ் வந்து தரத பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஃபுல் அமௌண்ட்டே குடுத்துறேங்க. ஒரே ஒரு வாட்டி ஒரு ரிகர்சல் மட்டும் பண்ணி கொடுங்க. உட்காந்து உட்காந்து. ரிகர்சல் பண்ணிடுறேன். ஏய் ஏய் ஏய். அப்பா என்ன 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 பிரச்சனை? அது எந்த நாடகம் போடலாம்னு கேக்குறாங்க சார். சரி சரி. தம்பி கம்பராமாயணம் போட்டுருங்க. எங்க ராமாயணமே கிழிதீங்க. சார் ஒரு நிமிஷம். ஹலோ. ஐயோ அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். என்ன சார்? ஒண்ணு இல்ல சார், 2 வருஷமா மழையா வராத எங்க ஊர்ல கருமேக சுத்திட்டு இருக்காங்க. நாகராக ரிகர்சல் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னா, நாடகம் போட்டா மழை பிச்சுக்கும். சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார். நீங்க வந்து உங்க ஊர்ல இருக்கிற ஏரி குளம் எல்லாத்தையும் தூர் வாருங்க. ஏன்னா நாங்க நாடகம் போட்டு மழை வந்து ஊர் ஃபுல்லா வெள்ளம் வந்துச்சுன்னா அப்புறம் நீங்க எங்களை குறை சொல்லக்கூடாது. சந்தோஷம் சந்தோஷம். சரி ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு. ஆரம்பிச்சலாமா? பண்ணு. அம்மாரி கீதா கீதா. சரி சரி. இவங்க யாரு சார்?
சார் இவங்க கீதா, இவங்க தான் நம்ம டீம்ல வந்து சீதா. சந்தோஷம் சந்தோஷம். பண்ணு. நான் நல்லா பண்றேன். தெரியண்டா. என்ன பண்ணதான். வாங்க சார் போலாம் வாங்க. போயிடலாம். சார் தத்ரூபமா இருக்கு. ராமா ராமா சொல் சீதா சொல். அதோ செல்கிறது அந்த மான் எனக்கு வேண்டும். அந்த மான் சென்றாலும் அதை பிடித்து வந்து இந்த மானுக்கு சொந்தமானாக்குவேன். ஒன்று புரியவில்லையே ராமா. புரியலையா? ஆம். இந்த மான் எந்த சொந்த மான் பக்கம் வந்து தாண்டிந்து பாடு. இந்த மான் எந்த சொந்த மான் பக்கம் வந்து தாண்டிந்து பாடு. என்னங்க இது? சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு ஃபுல்லா இளையராஜா பாட்டு பாடுகிறாரு. ராஜா பாட்டு ரங்கதோர ராஜா பாட்டு. அதுக்கு இதுல ராஜா பாட்டு போடுவாங்க. அப்ப ராவணா உன் சீன் வரவனா வா சீரவா சீதை கத்தி போனோம். அவன் எப்ப வந்தாங்க? நல்லா அனுமதி மாதிரி இருக்கிறான். அவனுக்கு ராமர் வேஷம் கொடுக்குற. இதை விட அழகா இருக்கும். சீதா வாயை பேத்து விடுவேன். இப்ப வந்து ராமர் வேஷம் கொடுக்குற. இத்தனை வருஷமா அவன் கூட இருக்கிற எனக்கு ராவணனா? ஏய் அவன் ஒரு கைடு தான் பண்ணுவான். நீ எல்லா கைடும் பண்ணுவ. நீ கரெக்டாய் மூத்த மகன். வரேன் அப்பா. சரி வா. ஏய் ஆமா போடு. சீதா சொல்லுங்கள் ராமா. இந்த கோட்டை தாண்டி நீ வெளியே செல்லக்கூடாது. அழித்து விட்டு செல்லவா? நான் அந்த மானை பிடித்து வருகிறேன். அம்மா அடா. தாயே. ஏங்க நிஜமான பசியில இருக்கிற மாதிரியா பண்றாருங்க. அம்மா பசிக்குதுமா. ஏதாச்சும் இருந்தா போடமா சாப்பிட. உங்களிடம் கொடுப்பதற்கு என்னிடம் சோறு எதுவும் இல்லை. நம்மடி கீதா இது சீதா ஒரு நிமிஷம் வாங்க. அது காலைல ஊர்ல இருந்து வரும்போது 2 இட்லி கட்டிட்டு வந்தேன். கொடுங்கள், நான் குடிக்கிறேன். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வாங்க சீர வாங்க. அப்படியே போலாம். இந்தாருங்கள், வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். நீ வந்து குடுமா. ஐயோ, இந்த கோட்டை தாண்டி வந்தால் என்னுடைய ராமன் என்னை திட்டி விடுவானே. ஏமா நீ குடுமா. நீ டேய் நீ ராவணன்டா. பரவாயில்ல போற வேலைய போறா. டேய் எப்பா சட்னி இல்ல. ராவணா பாறா கேமரா என்ன பண்றான் பாரு. என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? தவசம் பண்ணிருக்கேன். அசிங்கபுத்திரம் பாரு. என்ன நினைப்பா நம்மளை பத்தி? இவ்வாறா செய்வது? பாறா மாத்தா போறோம்ல. வந்தவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? உள்ள விடா. ஏய் அப்பா ஏங்க என்னங்க இது? இல்ல இப்போ ஸ்கிரிப்ட்ல போயிடலாம். அதான் உள்ள சார். இப்போ ஒரே நிமிஷம் இது முறை தவறி போகுது. கொடுங்க சார். ஏய் இது ஸ்கிரிப்டோட போயிடலாம். கொடுங்க சார். அது ஸ்கிரிப்ட். ஏய் நாங்க எங்க ஸ்கிரிப்ட்ல போய்க்கிறோம். அதே பாரியா. பாரியா. ஏய் ராவணா, என்ன? ஏதாச்சும் ஆச்சு சீதாவுக்கு? நீ புள்ள இல்லடா உங்க ஆத்தாவுக்கு. நான் போடுறேன் மாறா. ஏய் ராமா, முடிவெட்ட போவாங்க எல்லாம் சலூனுக்கு. முஞ்சா வந்து பாடுறா சிலோனுக்கு. நான் 10 தலை அசுரகுமாரன்டா. நான் ஒரே தலை அஜித் குமார்டா. டேய் வந்துங்கற காட்சி நடக்குதம்மா. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேளை நெருங்குதம்மா. பாதைகள் பலமாறி முடியல. நாடகத்தை பார்க்க முடியல. நான் பாவியில கை வச்சுட்டேன். டேய் நல்ல வேளை உங்க ரிகர்சல பார்த்தேன். எங்க ஊருக்கு மழையும் வரவானா, எங்க ஜனங்க கண்ணுல அழையும் வரவானா. டேய் நான் வரேன். டேய் தங்கதுரை, நீயா ஜோக் அடிக்காம நான் சொல்லியிருக்கேன். ஜோக் அடிடா. ஒருத்தன் ஜோக் அடிச்ச பின்னால உன்னை திருப்பி அடிக்காம நான் சொல்லலடா. அடடா வாடா செஞ்சிரடா பச்சைக்கிளி. நான் சொன்னா உங்க ஊர்ல வெள்ளம் வந்திருக்குமா? ஏண்டா, என்னதான் உங்க ஊர்ல வெள்ளம் வந்தாலும் அந்த வெள்ளத்துல சக்கரை பொங்கல் பண்ண முடியுமா? உங்க ஊர்ல பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க, இட்லிக்கு லீவ் விடுவாங்களா? டேய், திருப்பதிக்கு மொட்டை அடிக்கலாம்னு போனேன்.
அங்க ஃபுல்லா ஆம்பளைக்கு மட்டுமே மொட்டை அடிச்சாங்க, பொம்பளைக்கு அடிக்கல. ஏன்னா அது மேல் திருப்பதி. ராம, லட்சுமண், சீதா 3 பேரும் பஸ்ல போயிட்டு இருந்தாங்க. ராமன் பஸ்ல இறங்கிட்டான், லட்சுமணன் இறங்கிட்டான். ஆனா சீதா மட்டும் ஜன்னல் வழியா குதிச்சா. அவ படி தாண்டா பத்தினிடா.